மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவிஎம் இயந்திரம் மீது ஒட்டப்படும் வேட்பாளர் விவரம் தொடர்பான திருத்தப்பட்ட விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்களின் வரிசை எண் மற்றும் வேட்பாளரின் பெயர் ஆகியவை எளிமையாக படிக்கும் வகையில் ஒரே மாதிரியான எழுத்துக்களில் சற்று பெரிதாக அச்சிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை வரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அமல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் முசூரி பகுதியில் 2500 சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். மேகவெடிப்பால் டேராடூன், முசூரி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள டேராடூன் முசூரி பிரதான சாலை மூடப்பட்டுள்ளது. இதனால் 2500க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் தங்களின் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் 2-3 வாரங்களுக்குள் தீர்வு எட்டப்படும் என்று ஆடை ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தலைவர் சுதீப் சேக்ரி நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பூர் பழங்கரையில் 3 நாட்கள் நடைபெறும் பின்னலாடை கண்காட்சியை ஆடை ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் எனப்படும் AEPC அமைப்பின் தலைவர் சுதீப் சேக்ரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தற்காலிகமானதுதான் என்று கூறினார். The government is also very hopeful. They are working around the clock and they are working discussing with their counterparts in the US to ensure that this gets resolved as soon as possible. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டி விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடி கம்பங்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலை மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியனிலும் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்களை வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளையும் பிறப்பித்த தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி, இந்த விதிமுறைகளையும் அரசாணையையும் ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரபட்சமின்றி பின்பற்ற வேண்டும் என்றார். கமுதி அருகே கோயில் திருவிழாவில் உழைப்பார் ஏந்தி சென்ற பக்தர்களுடன் வைக்கோல் திணிக்கப்பட்ட சாக்கை போட்டிய மூவர் ஊர்வலமாக சென்றனர். செங்கப்படை கிராமத்தின் காவல் தெய்வமான அழகுவள்ளியம்மன் கோயிலில் ஆவணி மாத திருவிழா கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான முளைப்பாரி திருவிழாவில் வைக்கோல் திணிக்கப்பட்ட சாக்கை உடல் முழுவதும் போர்த்திய மூவர் மேல தாளத்துடன் அழைத்து வரப்பட்டனர். முளைப்பாரி திடலில் இருந்து கும்மி அடித்தவாறு ஊர்வலமாக சென்ற பக்தர்களுடன் தாரை தப்பட்டை முழங்க சாக்கு அணிந்த பக்தர்களும் ஊர்வலமாக சென்றனர். ஆத்தாளுக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன். போன வருஷம் எனக்கு நிறைவேற்றிச்சு. அடுத்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நான் அடுத்த வருஷம் நான் போய் இது போகிற 2வது வருஷம். அடுத்த வருஷம் நான் போடுவேன். எல்லாம் இருந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்போ என் பொண்டாட்டி கனவுல இந்த மாதிரி என்னை வணங்க மாட்டேன், உள்ளூர்காரன், எனக்கு நேர்த்திக்கடன் போட சொல்லி காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி காப்பாற்றி கொடுத்துருச்சு. அதுக்காண்டி நான் 3 வருஷம் போட்டுக்கிட்டேன். நகரை வலம் வந்த பக்தர்கள் அழகுவள்ளியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு பின்னர் கண்மாயில் முளைப்பாரிகளை கரைத்தனர். கூடலூரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலக்குறிஞ்சி என்ற இந்த வகைப்பு நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடியவை ஆகும். அரிய தாவரமான நீலக்குறிஞ்சி தற்போது கூடலூர் அடுத்த ஓவேலி வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியுள்ளன. மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளரக்கூடிய குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் போது ஒட்டுமொத்த மலைப்பகுதியும் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் என கூறப்படுகிறது.
ஓவேலி மலைப்பகுதியில் காணப்படும் இத்தகைய அரிய வகை மலர்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறிஞ்சிப்பூ பூத்திருக்கும் தகவலை அறிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு குவியத் தொடங்கியுள்ளனர். கும்பகோணம் அருகே சில தினங்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய வட்டங்களில் 2 தினங்களுக்கு முன் 45 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை கொட்டியது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த சன்னாபுரம், கோவில் சன்னாபுரம் ஆகிய கிராமங்களில் ஒரு சில தினங்களுக்கு முன் 100 ஏக்கருக்கு மேல் சம்பா பருவ நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் ஒரு சில தினங்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா பருவ நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. எங்களுக்கு பக்கத்தில் ஆறுகள் இருக்கக்கூடிய பாசனமே கிடையாது. 80க்கு அப்புறம் ஒரு நாள் கூட எங்களுக்கு பாசன வசதியே கிடையாது. மோட்டார் வச்சுட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு. அந்த எங்களுக்கு வடிகால வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த வீணா போனதுக்கு எங்களுக்கு அதாவது இழப்பீடு செய்யணும், உரங்களை ஏதாவது கொடுத்து உதவி பண்ணணும் எங்களுக்கு. கோவில் சன்னாபுரம் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராமல் ஆகாய தாமரை மண்டி உள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக வயல்வெளிகளில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் வகையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தஞ்சை மாவட்டம் மொழையூர் கிராமத்தில் 2 சக்கர வாகனங்களில் குல்லா அணிந்து வந்த 8 பேர் வீடு புகுந்து 6 சவரன் நகை, 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். பூவேந்தன் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் வீட்டில் அவரது தந்தை சேகர், மனைவி திவ்யா மற்றும் மகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு 10 மணி அளவில் கனமழை பெய்தபோது 4 2 சக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கேட் மீது ஏறி புகுந்தனர். வீட்டு வாயிலில் படுத்திருந்த சேகரை தாக்கி பேத்தி மற்றும் மருமகள் அணிந்திருந்த 6 சவரன் நகைகளை பறித்துள்ளனர். தொடர்ந்து வீட்டு அலமாரியிலிருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளனர். கும்பலில் ஒருவரை பிடிக்க சந்தியா இறுதி வரை போராடிய போதும் அனைவரும் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். 3 பேர் ரூம்குள்ளே வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு செயினை மட்டும் கழட்டி கூட நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்களே செயினை கழட்டிட்டாங்க. நான் ஒன்றுமே பேசலை, நான் இப்படியே இருந்தேன்னா செயினை கழட்டிட்டாங்க. சின்னசேலம் அருகே 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் கேட் கீப்பரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னசேலத்திலிருந்து தோட்டப்பாடி, கூகையூர் செல்லக்கூடிய சாலையின் நடுவே ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த சரக்கு ரயில் பெட்டிகளை கழற்றிவிட்டு என்ஜின் மட்டும் புறப்பட தயாராக இருந்தது. மூடப்பட்ட ரயில்வே கேட் 1 மணி நேரத்திற்கு மேலாக திறக்கப்படாததால் சேலம் சென்னை சாலை வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் கேட் கீப்பரிடம் கேட்டை திறக்குமாறு வாக்குவாதம் செய்தபோது சிக்னல் வந்தால்தான் கேட்டை திறப்பேன் என்று கூறியதாக தெரிகிறது. தெரியல, நானும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன், ஃப்ரீயும் வர மாட்டேங்குது, வண்டியும் வரல, நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ வராம நான் எப்படி திறக்க முடியும்? ரோடு அங்கே மெயின் ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஆகிட்டு நானும் சொல்லிட்டு தாங்க இருக்கேன், நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் பாருங்க, நாங்கள் ஃப்ரீ வராமல் அது லாக் இன்டர்லாக்கிங், அது ஃப்ரீ பண்ணுறது நான் திறக்கவே முடியும். நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஃப்ரீயும் வர மாட்டேங்குது. ஜங்ஷனை தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துரைத்த பின் கேட் கீப்பர் கேட்டை திறந்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி காமராஜர் துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள எண்ணூர் டெர்மினல் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எண்ணூர் டேங்க் டெர்மினல் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் காட்டுப்பள்ளியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அப்பகுதி மக்கள் தொழில் நிறுவனங்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கருத்து கேட்பு கூட்டத்தின் போது மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்த போது மாவட்ட வருவாய் அலுவலர் செல்போனை பயன்படுத்துவதாக கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் குற்றம் சாட்டினர். இத்துறைமுகம் முன் அமையும் போது இம்மக்களுக்கு எந்த ஒரு மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. மீண்டும் இதே கூட்டத்தை அமைச்சு அதே கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாங்கள் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வேலை வாய்ப்பிலும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, இந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை இவர்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பும் வருவாய் அலுவலகம் முன்பும் முன்வைத்திருக்கேன். கணவரிடம் கோபித்துக் கொண்டு தனியாக இருந்த மனைவியை கணவனுடன் சேர்த்து வைப்பதாக கூறி தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற கணவரின் நண்பர் கைது செய்யப்பட்டார். ஆண்டிப்பட்டி வரதராஜபுரம் காலனியைச் சேர்ந்த 27 வயதுடைய பெண் காதல் மனம் முடித்த தனது கணவர் சரவணகுமாரை குடும்ப பிரச்சனையில் பிரிந்துள்ளார். தனது கணவரின் நண்பரான அஜித்குமார் என்பவரிடம் தொடர்பு கொண்டு கணவர் குறித்து கேட்டபோது ஆண்டிப்பட்டிக்கு வந்தால் கணவருடன் பேசி சேர்த்து வைப்பதாக கூறியதை அடுத்து அவர் தனியாக வந்துள்ளார். ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆசாரிப்பட்டிக்கு செல்லும் சாலையில் உள்ள தங்கும் விடுதிக்கு அப்பெண்ணை அஜித்குமார் அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். இது பற்றிய புகாரின் பேரில் அஜித்குமாரை போலீசார் கைது செய்தனர். தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தனது ஜாதிக்காரர்கள் எவரும் காரணம் இல்லை என்று கூறிய நடிகர் சத்யராஜ் ஜாதியை தூக்கி போட்டால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறினார்.
சென்னை ராயப்பேட்டையில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் விடுதலை கழகம் நடத்தும் ஜாதி நமக்கு அவமானம், மனிதம் நமக்கு அடையாளம் என்ற பரப்புரை பயணத்தின் நிறைவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ், ஏழை பணக்காரன் வித்தியாசம் முதலில் ஒழிய வேண்டுமா அல்லது ஜாதி முதலில் ஒழிய வேண்டுமா என்று தன்னை கேட்டால் ஜாதிதான் முதலில் ஒழிய வேண்டும் என்பேன் என்றார். சினிமா நடிக்க முடிஞ்சா சினிமா நடிப்பு, இல்லாட்டி டிரைவர் ஆயிருவேன். இப்ப என்ன பெரிய பிரச்சனை ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ சொந்த ஜாதிக்காரன் தான் சொன்னே, நீ எல்லாம் போய் நடிச்சு அந்த சினிமா பாக்குறீங்களடா. அப்பதான் தில்லானா மோனாம்பல் வந்து ஓஹோன்னு ஓடிட்டு ஒருத்தர் பாடுறதே, தில்லானா மோனாம்பல் பாடுற எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணது ஜாதிக்காரன் தான். கொளத்தூர் மணி, விடுதலை ராஜேந்திரன், வடக்கறிஞர் பாப்பா மோகன் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். இளையராஜாவின் இசையில் உள்ள ஆன்மாவை வேறு எவரிடமும் உணர்ந்ததில்லை என்று கூறியுள்ள இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, மூளையை பாதுகாக்க புதுவிதமான தொழில்நுட்பம் வந்தால் அதனை பயன்படுத்தி இளையராஜா மூளையை பாதுகாக்க வேண்டும் என்றார். விஜய் ஆண்டனியின் நடிப்பில் சக்தி திருமகன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் மதுரையை அடுத்த பரவையில் உள்ள பெண்கள் கலைக்கல்லூரியில் மாணவிகளுடன் படக்குழுவினர் கலந்துரையாடினர். இளையராஜாவின் பெயரில் தமிழ்நாடு முதலமைச்சர் விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், தன்னை விட 10,000 மடங்கு சிறந்த இசையமைப்பாளர் இளையராஜா என புகழாரம் சூட்டினார். ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு மூளை. ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து அந்த மூளையை மட்டும் கழட்டி பத்திரமா வச்சுக்க முடியும்னு சொன்னால் ராஜா சார் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு மூளை. முதல்வன், ஜென்டில்மன் போன்ற அரசியல் பட வரிசையில் சக்தி திருமகன் அரசியல் இடைத்தரகரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் தார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அழித்ததாகவும் கண்மூடி திறப்பதற்குள் பாகிஸ்தானை மண்டியிட செய்ததாகவும் தெரிவித்த மோடி, இதுதான் புதிய இந்தியா என்றும் கூறினார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் ஏற்பட்ட இழப்புகளை ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் கமாண்டர் ஒப்புக்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுக்கும் என்பதை உணர்த்துவதோடு மட்டுமின்றி அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் நலவாரிய கையிருப்பில் 40 கோடி ரூபாய் உள்ளதாக கூறிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தின் தலைவர், அந்த பணத்தை வேறு துறைக்கு ஒதுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய விழிப்புணர்வு ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வாரியத்தின் தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு 2 உடைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் இந்த வாரியத்திலே 4,37,00,000 ரூபாய் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரியத்தில் கையிருப்பாக இன்னும் 40 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை எக்காரணம் கொண்டும் வேறு எந்த துறைக்கும் தொடக்கூடாது என்ற உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்துக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தொடக்க நிவாரணமாக 1,600 கோடி ரூபாய் மட்டும் ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பஞ்சாப் மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும் என்று விமர்சித்துள்ளார். பஞ்சாப் வெள்ளத்தால் 20,000 கோடிக்கு மேல் சேதம் ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் நெருக்கடியான சூழலில் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று ஒருங்கிணைந்த நிவாரண உதவியை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலம் முழுவதுமாக சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர் சேதமடைந்துள்ளதுடன் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் வருகின்ற 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 5 விழுக்காடு, 18 விழுக்காடு என 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டியில் முக்கிய மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டது. அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் அனைத்தும் 5 விழுக்காடு வரி விகிதத்தில் கொண்டுவரப்பட்டதுடன் ஆடம்பர பொருட்களுக்கு 40 விழுக்காடு சிறப்பு வரி விகிதம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விகிதங்களை நிதி அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதை பின்பற்றி மாநில ஜிஎஸ்டிக்கான விகிதங்களை அந்தந்த மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை முதல் 2 வரி விகிதங்கள் கொண்ட ஜிஎஸ்டி 2.0 நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும்.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இவிஎம் இயந்திரம் மீது ஒட்டப்படும் வேட்பாளர் விவரம் தொடர்பான திருத்தப்பட்ட விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்களின் வரிசை எண் மற்றும் வேட்பாளரின் பெயர் ஆகியவை எளிமையாக படிக்கும் வகையில் ஒரே மாதிரியான எழுத்துக்களில் சற்று பெரிதாக அச்சிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை வரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அமல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி ஆபத்தான வழித்தடங்களை கடந்து அடர்ந்த வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வயநாட்டில் உள்ள கருளாய் காடுகளுக்கு நடுவே சோழநாயக்கன் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சாலை வசதி இல்லாத இந்த பகுதிக்கு வந்து மக்களின் குறைகளை கேட்டு பூர்த்தி செய்யுமாறு அந்த மக்கள் பிரதிநிதி ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தியிடம் வலியுறுத்தியிருந்தார். இதன்படி பிரியங்கா காந்தி நேற்று அந்த பகுதிக்கு சென்றார். உயரமான பாறைகளில் இருந்து இறங்கியும் குறுகிய மூங்கில் கட்டைகளால் அமைக்கப்பட்ட பாதைகளை கடந்தும் சோழநாயக்கன் பழங்குடியின மக்களை பிரியங்கா காந்தி சந்தித்தார். தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தனது ஜாதிக்காரர்கள் எவரும் காரணம் இல்லை என்று கூறிய நடிகர் சத்யராஜ், ஜாதியை தூக்கி போட்டால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறினார். சென்னை ராயப்பேட்டையில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிடர் விடுதலைக் கழகம் நடத்தும் ஜாதி நமக்கு அவமானம், மனிதம் நமக்கு அடையாளம் என்ற பரப்புரை பயணத்தின் நிறைவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ், ஏழை பணக்காரன் வித்தியாசம் முதலில் ஒழிய வேண்டுமா அல்லது ஜாதி முதலில் ஒழிய வேண்டுமா என்று தன்னை கேட்டால் ஜாதிதான் முதலில் ஒழிய வேண்டும் என்பேன் என்றார். சினிமாவில் நடிக்க முடிஞ்சா சினிமாவில் நடிப்பு, இல்லாட்டி டிரைவர் ஆயிருவேன். இப்ப என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போ சொந்த சாதிக்காரன் தான் சொன்ன, டே நீ எல்லாம் போய் நடிச்சு அந்த சினிமா பாக்குறீங்களடா. அப்பதான் தில்லானா மோனாம்பல் வந்து ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து பாடுற, டே தில்லானா மோனாம்பல் பாடுற, எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ண ஜாதிக்காரன் தான். கொளத்தூர் மணி, விடுதலை ராஜேந்திரன், வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஆகியோரும் சிறப்புரையாற்றினர். மங்காத்தா திரைப்படம் வெளியாகி 14 ஆண்டுகள் நிறைவடைந்தும் மக்கள் கொண்டாடுவது மகிழ்ச்சியாக உள்ளதாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். ரவீந்திர மாதவா இயக்கத்தில் அதர்வா, லாவண்யா திருப்பதி உள்ளிட்டோர் நடித்து கடந்த வாரம் திரையரங்குகளில் வெளியான தணல் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரைப்பிரபலங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் வைபவ், இளவரசு உள்ளிட்டோர் படத்தை பார்த்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட் பிரபு படத்தின் அனைத்து அம்சங்களும் சிறப்பாக உள்ளதாக பாராட்டினார். 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் தான், ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து அதே கேமராமேன் தான், தனல் பண்ண கேமராமேன் தான் மங்கத்தாவும் பண்ணார். ஸோ 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தஞ்சை மாவட்டம் ஒழையூர் கிராமத்தில் இருசக்கர வாகனங்களில் குல்லா அணிந்து வந்த 8 பேர் வீடு புகுந்து 6 சவரன் நகை, 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். மூவேந்தன் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் வீட்டில் அவரது தந்தை சேகர், மனைவி திவ்யா மற்றும் மகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இரவு 10 மணி அளவில் கனமழை பெய்தபோது 4 இருசக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கேட் மீது ஏறி புகுந்தனர். வீட்டு வாயிலில் படுத்திருந்த சேகரை தாக்கி பேத்தி மற்றும் மருமகள் அணிந்திருந்த 6 சவரன் நகைகளை பறித்துள்ளனர். தொடர்ந்து வீட்டு அலமாரியில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளனர். கும்பலில் ஒருவரை பிடிக்க சந்தியா இறுதி வரை போராடிய போதும் அனைவரும் தப்பிய நிலையில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். 3 பேர் ரூம்குள்ளே வந்துட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு செயினை மட்டும் கழட்டி கூட நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களே செயினை கழட்டிட்டாங்க. நான் ஒன்றுமே பேசலை, நான் இப்படியே இருந்தேன்னா செயினை கழட்டிட்டாங்க. சின்னசேலம் அருகே 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் கேட் கீப்பரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னசேலத்திலிருந்து தோட்டப்பாடி, கூகையூர் செல்லக்கூடிய சாலையின் நடுவே ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த சரக்கு ரயில் பெட்டிகளை கழற்றிவிட்டு என்ஜின் மட்டும் புறப்பட தயாராக இருந்தது. மூடப்பட்ட ரயில்வே கேட் 1 மணி நேரத்திற்கு மேலாக திறக்கப்படாததால் சேலம் சென்னை சாலை வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் கேட் கீப்பரிடம் கேட்டை திறக்குமாறு வாக்குவாதம் செய்தபோது சிக்னல் வந்தால்தான் கேட்டை திறப்பேன் என்று கூறியதாக தெரிகிறது. தெரியல, நானும் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன், ஃப்ரீயும் வர மாட்டேங்குது, வண்டியும் வரல, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ வராம நான் எப்படி திறக்க முடியும்? ரோடு அங்கே மெயின் ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஆகிட்டு நானும் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன், நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் பாருங்க, அங்கே ஃப்ரீ வராம அது வந்து லாக், இன்டர்லாக்கிங், அது ஃப்ரீ வந்ததை நான் திறக்கவே முடியும். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஃப்ரீயும் வர மாட்டேங்குது. ஜங்ஷனை தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துரைத்த பின் கேட் கீப்பர் கேட்டை திறந்தார்.
கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டி விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலை மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியனிலும் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்களை வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளையும் பிறப்பித்த தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி, இந்த விதிமுறைகளையும் அரசாணையையும் ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரபட்சமின்றி பின்பற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணி அளவில் கூடுகிறது. இந்த கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி திருத்த மசோதா, எளிய முறையில் தொழில் தொடங்க அனுமதி வழங்குவது உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இதனிடையே சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம், ரேஷனில் இலவச அரிசி நிறுத்தம், சென்டா கல்வி நிதி உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அமெரிக்க வரி விதிப்பு விவகாரத்தில் 2-3 வாரங்களுக்குள் தீர்வு எட்டப்படும் என்று ஆடை ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தலைவர் சுதீப் சேக்ரி நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பூர் பழங்கரையில் 3 நாட்கள் நடைபெறும் பின்னலாடை கண்காட்சியை ஆடை ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் எனப்படும் AEPC அமைப்பின் தலைவர் சுதீப் சேக்ரி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் தற்காலிகமானதுதான் என்று கூறினார். The government is also very hopeful. They are working round the clock and they are working discussing with their counterparts in the US to ensure that this gets resolved as soon as possible. கமுதி அருகே கோயில் திருவிழாவில் உழைப்பார் ஏந்தி சென்ற பக்தர்களுடன் வைக்கோல் திணிக்கப்பட்ட சாக்கை போர்த்திய மூவர் ஊர்வலமாக சென்றனர். செங்கப்படை கிராமத்தின் காவல் தெய்வமான அழகுவள்ளியம்மன் கோயிலில் ஆவணி மாத திருவிழா கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான முளைப்பாரி திருவிழாவில் வைக்கோல் திணிக்கப்பட்ட சாக்கை உடல் முழுவதும் போர்த்திய மூவர் மேல தாளத்துடன் அழைத்து வரப்பட்டனர். முளைப்பாரி திடலில் இருந்து கும்மி அடித்தவாறு ஊர்வலமாக சென்ற பக்தர்களுடன் தாரை தப்பட்டை முழங்க சாக்கு அணிந்த பக்தர்களும் ஊர்வலமாக சென்றனர். ஆத்தாளுக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன். போன வருஷம் எனக்கு நிறைவேற்றிச்சு. அடுத்த வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். நான் அடுத்த வருஷம் நான் இது போடுறது 2வது வருஷம். அடுத்த வருஷம் நான் போடுவேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்போ வந்து என் பொண்டாட்டி கனவுல வந்து இந்த மாதிரி என்னை வணங்க மாட்டேன், உள்ளூர்காரன் எனக்கு நேர்த்திக்கடன் போட சொல்லி காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி காப்பாற்றி கொடுத்துருச்சு. அதுக்காண்டி நான் 3 வருஷம் போட்டுக்கிட்டேன். நகரை வலம் வந்த பக்தர்கள் அழகுவள்ளியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு பின்னர் கண்மாயில் முளைப்பாரிகளை கரைத்தனர். கூடலூரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலக்குறிஞ்சி என்ற இந்த வகைப்பு நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடியவை ஆகும். அரிய தாவரமான நீலக்குறிஞ்சி தற்போது கூடலூர் அடுத்த ஓவேலி வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொத்து கொத்தாக பூக்கத் தொடங்கியுள்ளன. மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளரக்கூடிய குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் போது ஒட்டுமொத்த மலைப்பகுதியும் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் என கூறப்படுகிறது. ஓவேலி மலைப்பகுதியில் காணப்படும் இத்தகைய அரிய வகை மலர்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறிஞ்சிப்பூ பூத்திருக்கும் தகவலை அறிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு குவிய தொடங்கியுள்ளனர். கும்பகோணம் அருகே சில தினங்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய வட்டங்களில் 2 தினங்களுக்கு முன் 45 நிமிடங்களுக்கும் மேலாக கனமழை கொட்டியது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த சன்னாபுரம், கோவில் சன்னாபுரம் ஆகிய கிராமங்களில் ஒரு சில தினங்களுக்கு முன் 100 ஏக்கருக்கு மேல் சம்பா பருவ நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் ஒரு சில தினங்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா பருவ நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன.
எங்களுக்கு பக்கத்தில் ஆறுகள் இருக்கக்கூடிய பாசனமே கிடையாது. 80க்கு அப்புறம் ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து பாசன வசதியே கிடையாது. மோட்டார் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு. அந்த எங்களுக்கு வடிகால வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த வீணா போனதுக்கு எங்களுக்கு அதாவது இழப்பீடு செய்யணும், உரங்களை ஏதாவது கொடுத்து உதவி பண்ணணும் எங்களுக்கு. கோவில் சன்னாபுரம் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராமல் ஆகாய தாமரை மண்டி உள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக வயல்வெளிகளில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் வகையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் பெரியார் பாசன பகுதி முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் வைகை அணை ஆதாரமாக விளங்கி வருகிறது. இதையடுத்து இன்று முதல் போக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1130 கன அடி தண்ணீரை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். ஆணையிலிருந்து 120 நாட்களுக்கு 8493 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் 1,05,002 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற உள்ளன. மேலும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 10,270 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 82,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 10,220 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 141 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து புதிதாக புனே, டெல்லி, நவி மும்பைக்கு விமானங்களை இயக்க திட்டமிட்டிருப்பதாக விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பயணிகள் சேவை தினத்தை ஒட்டி பயணிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார், புனே, டெல்லி, நவி மும்பைக்கு விமானங்களை இயக்க ஒன்றிய விமான போக்குவரத்து துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 24/7 இதை வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ எல்லா 3 ஷிஃப்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம போன அக்டோபரில் இப்போ பண்ணியிருந்தோம். அதோட முயற்சிகள் வந்து என்னென்னா, நம்ம அடிஷ்னலாக ஏதாவது சர்வீசஸ், நைட் சர்வீசஸ் யாராவது இன்டர்நேஷ்னல் ஆப்ரேட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் அவ்வளோவா டிமாண்ட் வரல சார். அதுதான் இருக்கிற கரண்டான பொசிஷன்ஸ். மதுரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு விமானங்களை இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் முத்துக்குமார் தெரிவித்தார்.